ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 20. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்கிறீங்களா? இதே தான் நான் உங்ககிட்டையும் கேட்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் கவனிக்கிறீங்களா? நம்ம டீச்சர்ஸ் கேட்பாங்கல்ல ஸ்கூலில், நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஸோ இல்லை நீ கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கேட்கலாம்? ஆர் யூ லிசனிங்? நீ லிசன் பண்ணுறியா? ஆர் யூ லிசனிங்? நீ கவனிக்கிறியா அப்படின்னு ஒரு கொஸ்டினோட கேட்பாங்க. ஆர் யூ லிசனிங் அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் அழாத, எதற்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவாங்கல்ல. ஸோ அதை நம்ம சொல்லுவோம், எதற்கு எடுத்தாலும் அழாத அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம சொல்லலாம்? டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும், எந்த விஷயம்னாலும் அதுக்கெலாம் அழுகிறது. ஓகேவா? டோன்ட் க்ரை, அழாத, சின்ன சின்ன விஷயம். ஓகேவா? டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒன்றுக்கும் அழாத, எதுக்கு எடுத்தாலும். ஓகேவா? இதுக்கு இதான் மீனிங். டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத. இந்த பேனாவை எடுத்தது யார்? உண்மையை சொல்லு. டெல் மீ த ட்ரூத். உண்மையை சொல்லு அப்படின்னா டெல் மீ த ட்ரூத். என்கிட்ட சொல்லு, அதாவது சொல்லு உண்மையை. த ட்ரூத், டெல் மீ த ட்ரூத். அடுத்து, கவனம் செலுத்துங்க. அதே தான். வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸையும் நீங்கள் பேசி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ப்ரொனன்சியேஷனும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். டே பை டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். கவனம் செலுத்துங்க. பே அட்டென்ஷன். கவனம் செலுத்துங்க. போர்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லுவாங்கள்ல, போர்டை பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு கவனம் செலுத்துங்க. அப்படி பே அட்டென்ஷன், அதாவது அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கொடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து, நீ என்னிடம் சொன்னியா, நீ என்கிட்ட சொன்னியா நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நமக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம கேட்போம், என்னடா படிச்சுட்ருக்க அப்படின்னு. அந்த டைமில் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல அப்படின்னு. நீ என்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அது எப்படி கேட்கலாம்? டிட் யூ டெல் மீ? டிட் யூ டெல் மீ? நீ என்கிட்ட சொன்னியா? டிட் யூ டெல் மீ? அடுத்து, உட்காருங்க. உட்காருங்க அப்படின்னா பி சீட்டட். உங்கள் சீட்டு அப்படின்னு சொல்லி பி சீட்டட் அப்படின்னு சொல்லலாம். உட்காருங்க அப்படின்னு. அடுத்து, அது என்ன சத்தம், அங்கே என்ன பின்னாடி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே தான். வாட் இஸ் தட் நாய்ஸ்? வாட்ஸ் தட் நாய்ஸ்? இது வாட் இஸ் தட் நாய்ஸ் ஆர் வாட்ஸ் தட் நாய்ஸ்? ஓகே, வாட்ஸ் தட் நாய்ஸ். அடுத்து, உனக்கு வெக்கமாகவே இல்லையா? உனக்கு வெக்கமாகவே இல்லையா? எப்படி கேட்கலாம்? Are you ashamed? Are you ashamed? வெக்கமாகவே இல்லையா? உனக்கு வெக்கமாகவே இல்லையா? வெக்கமாக இல்லை அப்படிங்கிறது அது நடந்து போகிறதோட தான். அது இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, நடந்தே போயிடலாம், வண்டிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இட் இஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நடந்து போகக்கூடிய ஒரு தூரம் தான். நடந்து போகக்கூடிய ஒரு தூரம். சரியா? இட் இஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அது ஒரு நடந்து போகிற தூரம் தான் அப்படின்னு சொல்லுவாள். இட்ஸ் அ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அடுத்து, என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறத ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், என்னால் புரிஞ்சிக்க முடியல என்ன நடக்குதுன்னு. சரியா? அடுத்து, அவ்வளோதானா? அவ்வளோதானா? இங்கிலீஷ் அவ்வளோதானா அப்படின்னா அது அவ்வளோதான். அது ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோதான். இஸ் தட் ஆல்? இஸ் தட் ஆல்? இவ்வளோதான். அவ்வளோதான். இஸ் தட் ஆல்? அவ்வளோதான். உனக்காக நான் செய்கிறேன். ஓகே, நான் உனக்காக செய்கிறேன். உனக்காக அந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். I'll do it for you. I'll do it for you. I will do it for you. அதாவது I will do it for you. நான் உனக்காக செய்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு கொடு. ஆப்பிள் சாப்பிட்ற, எனக்கு ஒன்று கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் என்னவா? எனக்கு ஒன்று கொடு, எனக்கு கொடு, கிவ் மீ, எனக்கு கொடு. அடுத்து, விளையாட்டுத்தனமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி? டோன்ட் பி பிளேஃபுல். டோன்ட் பி இருக்காத, பிளேஃபுல்லாக விளையாட்டுத்தனமாக. டோன்ட் பி பிளேஃபுல். சரி, எனக்கே உள்ளது. மற்ற பற்றி குறை சொல்லாத. மற்றவங்களை எந்நேரம் குறை சொல்லிகிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லுவோம்ல, மற்றவங்கள பற்றி குறை சொல்லாத அப்படின்னு. டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். டோன்ட் கிரிட்டிசைஸ், அதாவது பண்ணாத. கிரிட்டிசைஸ்னால் குறை, அதர்ஸ் மற்றவங்கள. டோன்ட் கிரிட்டிசைஸ், மற்றவங்கள குறை சொல்லாத.
தயங்காத, தைரியமாக கேளு. தயங்காத அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட், தயங்காமல் கேளு. ஒரு சில வீட்டுக்கு போனோம் அப்படின்னா சாப்பாடு போட்டிருந்தாங்கன்னா அடுத்த சாப்பாடு கேட்குறக்கு தயங்குவோம். அதை தான் வந்து சொல்லுவாங்க டோன்ட் ஹெசிடேட். இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா தயங்காமல் கேளுங்க அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட். அடுத்து, உன் தவறை வந்து நீ பண்ண தப்பை நியாயப்படுத்தாத. அது இது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். ஜஸ்டிஃபைனா நியாயப்படுத்துறது, ஓகேவா? அதை நியாயப்படுத்தாத உன்னோட தவறுகளை. டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ்னால் உன் தப்பை நியாயப்படுத்தாத, நீ பண்ண தப்பை நியாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய யூஸ் பண்ண பாருங்கள். அது தொலைச்சிடாத. அந்த சாமியும் தொலைச்சிடாத அப்படிங்கிறத. டோன்ட் லூஸ் இட்னா விட்டுறது, தொலைச்சிடுறது, அந்த மாதிரி லூஸ் இட். அடுத்து, என்னை நச்சரிக்காத. சின்ன பசங்களை கூப்பிட்டு போனால் அதை வாங்கி கொடு, அதே பொருளை வாங்கி கொடு நச்சரிப்பாங்கள்ல, அதுதான் என்னை நச்சரிக்காத அப்படின்னு. டோன்ட் பெஸ்டர் மீ. அடுத்து, வதந்தி பேசாதன்றது புரியுமான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கே வந்து இப்போ தான் மீனிங் தெரிஞ்சு. புரணி பேசாத அப்படின்னு, அடிச்சு விடாத அப்படின்றது. டோன்ட் காசிப். புரணி பேசாத, டோன்ட் காசிப். வதந்தி பேசாத, என்னை பற்றி மோசமாக பேசாத. அதாவது நம்மளை கலாய்ப்பாங்கள்ல, இதுதான் வரும். என்னை பற்றி மோசமாக பேசாதன்றது நம்மளை பற்றி பேசாதா இருக்கும், இல்லை நம்மளை வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நம்மளை போட்டு அடிச்சு நசுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ அப்படின்னா என்னை பற்றி பேசாத, இல்லைன்னா கொஞ்சம் முடியாத, மோசம் அப்படின்ற மாதிரி. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. நம்ம ஐ வில் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னு, அதான் உனக்கு ஃப்யூச்சரில், ஓகேவா? அப்படின்னா ஐ வில் அப்படின்னு அந்த இல்ல தான் அப்படி சொல்லணும். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, ஒத்தி வைக்காத அப்படிங்கிறத வீடு ஒத்தி வைக்கிறது இல்லை, இது வந்து நேரம் கடத்துறது. இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, இன்னும் 10 நாள் லீவ் இருக்குது, 10 நாளில் கடைசி 2 நாள் உட்காந்து நான் எழுதிடுவேன், இல்லைனா நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நாளைக்குன்னு போய் அப்படியே நேரத்தை கடத்திகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை அன்னைக்கு செய்கிறதில்ல, அடுத்தடுத்த நாள் கடத்திகிட்டே போகிறது. அதுக்கு பேர் தான் ஒத்தி வைக்காது. அந்த மீனிங் வர்றதில்ல. டோன்ட் போஸ்ட்பான். ஒத்தி வைக்காதன்னா டோன்ட் போஸ்ட்பான்னா ஒத்தி வைக்கிறது. டோன்ட் பண்ணாத, டோன்ட் போஸ்ட்பான், ஒத்தி வைக்காத. அடுத்து, அவசரப்படாத. ரொம்ப சிம்பிள். டோன்ட் ரஷ்னா பரபரப்பாக இருக்கிறது, அவசரப்படுறது. டோன்ட் ரஷ். அடுத்து, ஒட்டு கேட்காத. பேசுகிறத ஒட்டு கேட்காத. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் ஆன்சர் வந்து ஷோ பண்ண போகிறது கிடையாது. ஒட்டு கேட்காத, நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஒட்டு கேட்காத. அடுத்து, நடிக்காதடா. நீ தான் பண்ணியிருப்பேன்னு தெரியுது, நடிக்கிற நீ, நடிக்காத, ஆக்ஷன் பண்ணாத. அதுதான் இதுக்கும் வந்து நான் காமிச்சிட்டேன். ஓகே, டோன்ட் ப்ரிட்டெண்ட். இந்த வேர்டை வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ப்ரிட்டெண்ட் அப்படின்னா நடிக்கிறது சம்மந்தமாக, ஓகேவா? டோன்ட்னா நடிக்காத, ஓகேவா? ஆக்ட் பண்ணுறது, சரியா? ப்ரிட்டன்னா ஆக்ட் பண்ணுறது. டோன்ட் ப்ரிட்டெண்ட். ஓகே, நான் இப்போது ஒரு ஆன்சர் மட்டும் தான் நீங்கள் சொல்லணும், அதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 25 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா பேசி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம்.